நீங்கள் பாவத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? சாபத்துல மூழ்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் பாவத்தை மன்னிக்க, உங்க சாபங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து அவர் அற்புதமானவராக இருக்கிறார். பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பிரபலமானவர்கள் மரித்தார்கள், யாரும் உயிர் தழவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் உயிர் தழுந்து நம்மோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். சதா காலத்திலேயும் அவர் உயிரோடு இருக்கிறவர், அற்புதமானவர். அவரை விசுவாசித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற பாடுகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், தீராத வியாதிகள் இயேசு என்ற நாமம் சொன்னாலும் அது காற்றோட பறந்து போய்விடும். இயேசுவின் நாமத்தில வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர். அவரை விசுவாசித்து பாருங்கள். கடன் பிரச்சனைகள் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நீங்கும். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்க கண்ணீர் எல்லாம் மாறும். ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். நீங்கள் உங்க வீட்டாரும் இயேசு அறிந்து கொள்ளுவீர்கள். இயேசுவை நம்பி பாருங்கள். இயேசு உயிர் உள்ளவராக இருக்கிறார். இயேசு அற்புதமானவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் பதில் தர வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் இலவசம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.